கியா செல்டாஸில் ஐஎம்டி கிளச் பற்றி பேசியிருந்தோம், அது எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு பேசியிருந்தோம். இப்போ ட்ரைவ் பண்ணும் போது இருக்க சின்ன சின்ன இஷ்யூவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டு போகிறேன். அந்த ஆர்பிஎம் 2000 கிட்ட வந்தோடனே நான் செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போது 1005 2000 வந்துடுச்சு, நான் தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அந்த ஸ்பீட் பிரேக்கருக்காக நான் இப்போ பிரேக் அடிக்க போகிறேன். பிரேக் அடித்தோடனே இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் டவுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கியருக்கு போக சொல்லுது, அதுவே என்ன. ஸோ நான் இப்போ அங்கேருந்து ஃபஸ்ட்டு கியருக்கு மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியர் மூவ் பண்ணி நம்ம எடுக்கணும். இதுவே நம்ம மேனுவல் காராக இருந்ததுன்னா அப்படியே கிளச்சு இருக்கிற ஞாபகத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம காலு கிளச்சுக்கு போயிடும். இதில் கிளச்சு இல்லாததுனால இந்த பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவையாக மாற்ற வேண்டியதாக இருக்குது. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், பட் ஓட்ட ஓட்ட இந்த கார் உண்மையாக நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும்.